சீலோவிலே புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அர்த்தம், தன் புருஷன் அவளை தென்றல் காற்று மூலமாக அவள் ஜெபிக்கிற நோக்கத்தை திசை திருப்ப பார்க்கிறான். ஆனால் அன்னாள் என்ன செய்தாள் தெரியுமா? இப்ப என்ன, உமக்கு சாப்பிடணும் அப்படிதானே, இப்ப நான் உமக்கு என்ன செய்யணும், சாப்பிடணும். அன்னாள் என்ன செய்தாள்னா, அவர் கூட போய் புசித்து குடித்தாள்னு போட்டிருக்கு. ஆமாதானா? புசித்து குடித்தாள், குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தாள். ஆனாலும் தன் நோக்கத்தை விட்டுவிடவில்லை. புசித்து குடித்த பிறகு எழுந்திருந்தாள். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? போன இடம் வந்த இடம் விஷயத்துக்காக நம்ம செய்துகிட்டே இருப்போம். ஒரு விஷயத்தை எழுதிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா அந்தால பேனாவை போட்டுட்டு சாப்பிட போவோம், திரும்ப பேனாவை பிடிக்க வர மாட்டோம். ஆனா இவ எப்படி தெரியுமா? பேனாவை போட்டுட்டு போனது அவளுக்கு ஓர்மையில் இருக்கு, மனதில் இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் எங்க விட்டேனோ அங்க திரும்ப வந்து எழுதணுங்கிற எண்ணம் இருந்தது. 10வது வசனம் அதை தான் போட்டிருக்கு. அவள் புசித்து குடித்தாலும் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என்னதான் தேவ திட்டத்தை விட்டு, கடமைகளை விட்டு அவள் செய்ய வேண்டியதை விட்டு குடும்ப கடமையை செய்வதற்கு அவள் போனாலும் மறுபடியும் தன் நோக்கத்திற்கு திரும்பினாள். மறுபடியும் தன் நோக்கத்திற்கு திரும்பினாள். நீங்க வைராக்கியமா வர்றீங்க, ஆனா யாரோ உங்க நோக்கத்தை அன்புனாலவோ எதிர்காற்றுகளாலோ திருப்பும் போது, நான் சொல்றேன், புசித்து குடிங்க தப்பில்ல, குடும்பத்தை நடத்துங்க தப்பில்ல, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க தப்பில்ல, சமைக்கணும் தப்பில்ல, துணி துவைக்கணும் தப்பில்ல, வியாபாரத்துக்கு போகணும் தப்பில்ல, தொழில் செய்யணும் தப்பில்ல, படிக்கணும் தப்பில்ல, விளையாடுகிற நேரம் விளையாடணும் தப்பில்ல. ஆனாலும் உன் நோக்கத்திற்கு திரும்பி விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். புசித்து குடித்தார் ஆனாலும் எழுந்திருந்தார், புசித்து குடித்தார் ஆனாலும் எழுந்திருந்தார். பிள்ளைகள் பெற்றது சந்தோஷம், கர்த்தர் பிள்ளைகளை தந்தது சந்தோஷம். ஆனாலும் நோக்கத்திற்கு திரும்பு. வாழ்க்கை தந்த தேவனுக்கு சந்தோஷம், வண்டி தந்த தேவனுக்கு சந்தோஷம், போன் தந்த தேவனுக்கு சந்தோஷம், குடும்ப வாழ்க்கையை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தோடு வாழக்கூடாதுன்னு சொல்லல, குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டு எழுந்திருந்தார்.